கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 18ஆம் அதிகாரம் வசனம் 6 கடைசி பகுதி. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு வார்த்தை இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். காரணம் என்னவென்றால், நாம் அனைவருக்கும் எதிர்காலத்தை குறித்ததான கவலை, பயம் இருக்கத்தான் செய்கிறது. ஒருவேளை நம்முடைய எதிர்காலத்தை குறித்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான கவலை என்பது அநேக பெற்றோருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. என் மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? என் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது? இந்த சமுதாயத்தில் அல்லது அவர்கள் கல்வியில், ஆரோக்கியத்தில் குறைவுபட்டிருக்கின்றார்கள், நலிந்திருக்கின்றார்கள். போதுமான அளவிற்கு என் பிள்ளைகளுக்கு தேவைகளை நான் சந்திக்க முடியாத நிலையில் இருக்கின்றேன். அல்லது என் பிள்ளைகள் கடவுளுடைய புண்ணியத்தில் அவர்கள் படித்து விட்டார்கள், இப்பொழுது வளர்ந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு சரியான நேரத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட துணை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கும்? அல்லது இந்த பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான செலவுகள் எப்படி சந்திக்கப்படும்? அல்லது என் பிள்ளைக்கு கடவுளுடைய புண்ணியத்தில் திருமணம் நடந்து விட்டது, ஆனால் அவருக்கு ஏற்ற நேரத்தில் குழந்தை இல்லாமல் மிகவும் வேதனையோடு கூட இருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளையினுடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது. என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம். இப்படி பிள்ளைகளை குறித்து குறிப்பாக அநேக விதமான கவலைகள் பெற்றோருக்கு இன்று இருந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சமீபத்தில் நான் ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இப்படி சொன்னார்கள். பொதுவாகவே அந்த காலத்தில் என் பிள்ளைகளுக்கு நான் திருமணத்தை செய்து முடித்து விட்டேன், அவர்கள் வாழ்க்கையில் செட்டிலாகி விட்டார்கள், இனிமேல் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொன்ன பெற்றோர்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது இருக்கிற பெற்றோர்கள் அப்படி அல்ல. இன்றைக்கு என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்து விட்டேன், ஆனால் என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கப் போகிறது, எப்படி என் பிள்ளையுடைய வாழ்க்கை இருக்கும் என்ற கவலை உண்டாக. ஏனென்றால் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சரியான புரிதல் இல்லாமல் அங்கே விவாகரத்து என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். பெண் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்கின்ற பெற்றோருக்கு அது ஒரு பெரிய பயமாகவே அது இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான இந்த பயம் நிறைந்த இந்த சூழலில் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு காரியத்தை உள்ளத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அது என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் குயவன் கையில் இருக்கின்ற களிமண்ணை போல. நம்முடைய கடவுள் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை சொல்லி தரும்பொழுது அவர் எளிமையான உவமையின் மூலமாக, எடுத்துக்காட்டின் மூலமாக பேசுகிற கடவுள். அதை தான் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தில் நாம் முழுமையாக நாம் பார்க்க முடியும். எங்கெல்லாம் இயேசு பிரசங்கித்தாரோ அங்கே அருகில் இருந்ததான பறவைகளை, செடிகளை, இந்த செடிகளில் இந்த மலர்களை எல்லாம் காண்பித்து எளிய நடையில் கடவுள் உங்களுக்காக இருக்கிறார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அந்த காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்த கடவுள், ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற கடவுள் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் என்று சொல்லுகின்ற அற்புதமான ஆண்டவர் நமக்கு உண்டு. அந்த ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக இங்கே சொல்லித்தரும் பொழுது, ஒரு குயவனுடைய கையிலே களிமண் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை அந்த குயவன் என்ன செய்வார்? அது மண்ணு தான், அது சாதாரண களிமண். ஆனால் அந்த குயவன் அதை அழகான பாத்திரமாக அது வரைவார். அது அழகான பாத்திரமாய் உருவாகும் வரையிலும் அவர் அமைதியாக இருக்க மாட்டார். எங்கே சரி செய்ய வேண்டும், எதை எப்படி மாற்ற வேண்டும், எல்லாவற்றையும் செய்து இறுதியாக பார்க்கும் பொழுது ஒரு அழகிய பயன்பாட்டிற்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக அவர் செய்து முடிப்பார் அல்லவா? அதே வண்ணமாய் நாமும்
இதுவரை நான் சொல்லி கொண்டிருந்தேனே, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ற பயம். நம்முடைய பிள்ளைகளும் கடவுளுடைய கரத்தில் இருக்கின்றார்கள். அந்த குயவன் எப்படி அழகான ஒரு பாத்திரமாக அந்த சாதாரண களிமண்ணை வடித்து எடுக்கின்றாரோ, அதே வண்ணமாய் நம்முடைய கடவுள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள், தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் கடவுள் அதை எல்லாவற்றையும் கலைந்து போட்டுவிட்டு ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை, ஒரு அற்புதமான வாழ்க்கையை, நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒன்று, நான் என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன். என் குடும்பம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எங்களை ஒரு நாளும் அவர் தூக்கி எறிந்து விட மாட்டார். ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய மாட்டார். எப்படி அந்த குயவன் வணைந்தெடுக்கின்றார் ஒரு அழகான பாத்திரமாய், அப்படி கடவுள் எங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எதற்கும் கவலைப்பட மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்கள். முடியாதவைகளை முடிக்கச் செய்கின்ற நம்முடைய ஆண்டவர் தடைகள் எல்லாம் நீக்கி நம்முடைய எதிர்காலத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அது மிகவும் பிரகாசமாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பொறுப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.